அலார்மிங் சிக்னல்ஸாக நம்ம பாடி நிறைய சிம்டம்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். அது லேட்டரானா ஒரு பெரிய டிசீஸில் கொண்டு போய் விடும். அப்படி கொஞ்சம் அலார்மிங் சிக்னல்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது கூட அதுக்கான காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு கான்ஸ்டண்ட்டாக பேட் பிரெத் இருக்குது, இல்லை எனக்கு வாய் துர்நாற்றம் இருந்துகிட்டே இருக்குன்னா உங்களோட கட் இம்பேலன்ஸ் இருக்குது, இல்லைன்னா டைஜஷன் ரொம்ப போராக இருக்குன்னு அர்த்தம். நாக்கில் ஒரு எரிச்சலோ நமைச்சலோ இருந்துகிட்டே இருக்குன்னா விட்டமின் பி டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரிகிற ஸ்மெல் எனக்கு பெருசாக தெரியறதில்ல, டக்குன்னு என்னால் அதை ரெகக்னைஸ் பண்ண முடியறதில்ல அப்படின்னா ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். எனக்கு எப்பயுமே சோர்வாக இருக்குது, என்னால் ஆக்டிவாக இருக்கவே முடியல அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். எனக்கு கை மட்டும் அப்பப்போ மறுத்து போயிடுது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். கையும் காலும் எனக்கு எப்பயுமே சில்லுனே இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களோட சர்க்குலேஷனே புவராக இருக்குது, அதாவது உங்களோட ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்றது தான் அர்த்தம். இது நிறைய ஃபீமேல்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்தாலோ இல்லை ரொம்ப நேரம் நின்னாலோ கால் வீக்கமாயிடுது அப்படின்னா கிட்னி இல்லைனா ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் உங்கள் பாடி உங்ககிட்ட சொல்கிறது. அதாவது உங்கள் பாடி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு கவனம் கொடுத்து இது உடனே சரி பண்ண பாருங்கள், இல்லைனா பின்னாடி இது பெரிய தொந்தரவோடு கொண்டு போய் விடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகட்டும். இது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஸோ தட் உங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும்.